வாராகியம்மன் கோயில் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடியே என் கனவுல இதே உருவத்தோடு வந்தாங்க. என் பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அப்போ வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இங்கே தங்கச்சி வீட்டில் இருந்தோம். இந்த கோயில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. என் தங்கச்சி பிள்ளைங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ என் பொண்ணு வந்து ரொம்ப கிடினஸ் ஆகி திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த கோயிலுக்கு வந்தோம். அது இல்லாத இந்த அம்மா கனவுல வந்துட்டு வந்தப்போ வந்து ரொம்ப வறுமை, சாப்பாட்டு கூட இல்லாத கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த சன்னிதானத்தில் வந்து கால் வச்சுட்டு போன முன்னாடி என் கணவருக்கும் நல்லபடியாக தொழில் கிடச்சிது. அவரும் வியாதியிலேருந்து குணமாக்கிட்டார், கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துட்டார். இப்போ என் பொண்ணும் காலேஜில் வேண்டாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு சொன்னவங்க அந்த மயக்கத்துலேருந்து என்னை காப்பாற்றி கொடுத்து என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறாங்க அம்மா. அதே மாதிரி எனக்கு இந்த மாடு 2 இறந்துருச்சு, ஒன்றுமே இல்லையான்னு கஷ்டப்பட்டேன். அம்மா எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் செய்கிற இடத்துலையும் போகிற இடத்துலையும் எனக்கு எல்லாம் ஒரு ஒரு இதாக இருக்குது. நாங்கள் எனக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதையோடு நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துருக்கோம் ஆயோடைய ஆசீர்வாதத்தோட. மேலும் நல்லா வளர்ச்சி கொடுப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. வியாதியிலேருந்து குணமாக்கி வந்த அம்மா எங்களை நல்லபடியாக வாழ வைக்குவாங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த படத்தை கொடுக்குறேன்.